ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி க்ரீமி பட்டர் கார்லிக் எக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீமி பட்டர் கார்லிக் எக் பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இந்த மெல்ட் ஆன பட்டரில் ஒரு 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை லைட்டாக ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்டு எக் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சுத்தமான கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஒயிட் சாஸ் நம்ம ரெடி பண்ணணும். இந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆனோன்னே 1 ஸ்பூன் அளவு மைதா எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மைதாவை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பட்டரில் சிம்லே வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த மைதாவோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதுக்கு சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம முட்டையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் வரும், நல்லா கெட்டியாகும் இந்த சாஸு. அந்த ஸ்டேஜில் சிம்மில் நல்லா வச்சுட்டு நம்ம இந்த எக்கை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அந்த சாஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ இதில் ஆரிகானோ சேர்த்துக்கலாம். அது ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா பட்டர் கார்லிக் எக் வந்து ரெடி ஆயிரும். நல்லா க்ரீமியாக செம்மையாக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு சூப்பர் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், க்ரீமி பட்டர் கார்லிக் எக் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குங்க. ஒரு பாஸ்தா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.